முதல்ல சூர்யா சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு கங்குவா பண்ணிட்டு இருக்கும்போது தான் சூர்யா சார் சொன்னார், இந்த மாதிரி பராசக்தி ஒரு படம் பண்ணுறோம் மாஸ்டர், இது மாதிரி இதா மேம் கூட நம்ம சேர்றோம், 3 நேஷ்னல் அவார்டு வின்னர்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஒரு கதை சொன்னாங்க, சொல்லும்போது எனக்கு பயங்கரம் இதாக இருந்துச்சு. இந்த படத்தை எப்படி நம்ம எடுக்க போகிறோம், நிறைய சவால்கள் இருக்குமே. உண்மையை சொல்றதுக்கு இது தயங்கக்கூடாது, நம்ம எல்லாமே ப்ரூஃப் இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் எனக்கு காட்டினாங்க. எனக்கு ஆச்சரியமா, அதுக்கு தமிழுக்காக இவ்வளோ மாணவர்கள் போராடி இருக்காங்க, அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, தெரியாமே இருந்திருக்குமே, இந்த வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வரதுன்னு நாங்கள் படம் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏப்ரல் வர வேண்டிய ஜனநாயகன் கொஞ்சம் அவங்களோட போஸ்ட் பண்ணி வந்து எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. என்னோ காரணத்தை நம்ம சமீபத்தில் ஆடியோ லான்ச்சில் கூட எஸ்கேக்கு வந்து இது ஒரு பாஷா மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு கூட டாக்டர் கண்ணன் அவர் சொல்லியிருந்தார். 25வது படம்னு ஒரு எஸ்கே வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னா எஸ்கே சாருக்கு இது ஒரு பெஸ்ட் படமாக அமையும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பராசக்தி படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நடிகர் இருந்தால் பரவாயில்ல, படம் முழுக்க வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் அண்ட் ஸ்டோரியாவே வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பராசக்தி படத்தில் உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ட்ரெய்லரில் பார்க்குறப்ப பயங்கர ஹியூஜாக இருந்தது. ஸோ பீயிங் பார்ட் ஆஃப் பராசக்தி உங்களுக்கு எப்படி இருந்தது? பராசக்தி ஒரு அந்த படம் பண்ணுறதே எனக்கு பெரிய ஒரு ஒரு வைப்ரேஷனான ஒரு படம் தான். அது நான் நேற்று இதுலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ முதல்ல சூர்யா சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு கங்குவா பண்ணிட்டு இருக்கும்போது தான் சூர்யா சார் சொன்னார், இந்த மாதிரி பராசக்தி ஒரு படம் பண்ணுறோம் மாஸ்டர், இது மாதிரி சுதா மேம் கூட நம்ம சேர்றோம், 3 நேஷ்னல் அவார்டு வின்னர்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அப்போ தான் சொன்னேன், சார் நம்ம வாங்கும் போது தான் நாங்கள் 3 பேர் ஒன்று தான் வாங்கினோம். ஸோ மேம் அன்றைக்கி நான் கேட்டேன், மேம் கூட ஒரு படம் பண்ணணுன்னு, சிரிச்சிட்டே பண்ணலாமா சொன்னாங்க. அது நிறைவேறிச்சு சார். அதுக்கப்புறம் மேடத்தை போய் பார்த்து ஒரு கதை சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு பயங்கரம் இதாக இருந்துச்சு. மேம் இந்த படத்தை எப்படி நம்ம எடுக்க போகிறோம், எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குமே. ஆமாம் மாஸ்டர், பொலிட்டிக்கல். ஆமாம், நிறைய சவால்கள் இருக்குமே. ஆமாம் மாஸ்டர், இருக்கும். உண்மையை சொல்கிறதுக்கு இது தயங்கக்கூடாது, நம்ம எல்லாமே ப்ரூஃப் இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் எனக்கு காட்டினாங்க. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமா, அதுக்கு 1960 to 65 இவ்வளோ நடந்திருக்கா, நம்ம அறியாமையாக இவ்வளோ இருந்திருக்கிறோமே, நம்ம தமிழுக்காக இவ்வளோ மாணவர்கள் போராடி இருக்காங்க, அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு 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 இருக்கிற இது தமிழ்நாட்டில் நம்மளும் தெரியாமையே இருந்திருக்குமே, இந்த வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு மாதிரி இருக்கேன்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலாக கொடுத்து அவங்க எல்லா புக்ஸையும் படித்து காட்டுவாங்க ஒன்று. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் தடைப்பட்டு போயிடுச்சு, படம் பண்ணல. டக்குன்னு திருப்பி ஒரு 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 6 மந்த்துக்கு அப்புறம் மேமே ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே மாஸ்டர் இருக்கீங்க, உங்களை மீட் பண்ணலாமான்னு. திருப்பி போகிறேன், அதே சேம் படத்தை பண்ண போகிறோம். இப்போ சிவகார்த்திகேயன் ஹீரோன்னு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஓகே மேம், சூர்யா சார் சொன்னார் வந்தேன், திருப்பி என்ன ஏன் மேம் கூப்பிட்டீங்கன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் சார், நீங்கள் கதையில் நிறைய இன்வால்வ் ஆகுறீங்க, நிறைய விஷயங்கள் இப்போ எங்களுக்கு சொல்லி, இப்போ நம்ம பேசும்போது நிறைய அவுட்டு உங்ககிட்டருந்து எனக்கு கிடச்சிது, அதனால் உங்கள் கூட ஜேர்னி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் பண்ணலான்னு இந்த படம் நம்ம பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை நான் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. அதனால் ஒரு லேர்னிங் மாதிரியே இந்த படம் எனக்கு கற்றுக்கிட்டு நம்ம பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணணும் நான். ஓகே சார். சார் பொதுவாக ஒரு ஹீரோவோட ஒர்க் பண்ணுறது அப்படின்றதும், இதில் வந்து 3 ஹீரோஸ் இருக்கிறாங்க, எஸ்கே, அதர்வா அண்ட் ரவி மோகன் சார். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து யூனிக்கான ஒரு ஸ்டைலில் பிடிக்கணும் இல்லையா? அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் ஒரு வேரியேஷன்ஸ் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பராசக்தியில் எந்த அளவுக்கு இருக்குது? பராசக்தி 3 ஹீரோ எனக்கு கிடைக்கும்போது பயங்கர ஹாப்பி. நான் அவங்ககிட்டே சொன்னேன், நான் ஒரு ஹீரோ நான் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன் தான், ஒரு சூழ்நிலையால் முடியாமே போச்சு. எஸ்கே சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியாமல் போச்சு. அப்புறம் ரவி சார் டேட்டுக்கு இல்லாமல் ஒரு படம் போச்சு, அதர்வா சாருக்கு ஒரு படம் கூப்பிட்டாங்க. இப்போ 3 பேரும் ஒரே படத்தில் எனக்கு கிடைக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்ஸ் 3 பேர்ட்டையும் நான் ஒர்க் பண்ணது. 3 பேருமே வந்து ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் என்ன தேவையோ அதை அவ்வளோ அழகாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எதுவுமே மூஞ்சி சொல்லிக்கல அவங்க. அதுதான் எனக்கு அந்த படத்தில் ஒரு பெரிய இது, ஒரு நல்ல ஒரு அவங்க பாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு இது.
என்ன பண்ணணுன்றது மற்ற 2 பேரும் மாறி மாறி 3 பேரும் பேசிப்பாங்க. இப்போ இது பண்ணலாம் மாஸ் சொல்கிறது எப்படி, நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எனக்கு கம்ஃபர்டான ஒரு ஆர்டிஸ்ட் தான் 3 பேர் எனக்கு. ஆனால் இப்போ என்னென்ன சார், இப்போ 3 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த டாப் பிளேஸில் இருக்காங்க. பொதுவாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்ப 3 ஆக்டர்ஸ் இருக்கிறப்ப நான் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் பெருசாக தெரியணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குல்ல. இவங்க 3 பேருடைய அந்த யூனிட்டி பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி லைக் அந்த மாதிரி தெரிஞ்சுதா? லைக் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் இவங்களை வச்சு இனிமேல் வர ஜென்ரேஷன் நிறைய கற்றுக்கணும். இது ஒரு சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். அது மேடையிலே நாங்கள் பேசணும். இது உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம்தான். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லினா இவங்களும் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு, இவருக்கு ஏதாவது பிளட்டுன்னு அவர் போட்டு விடுறது, அவர் ஷர்ட்டில் அது கிழிஞ்சி இருந்துச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் கசக்கி இப்படி தான் இருந்திருக்கும், இங்கே பிடிச்சிருக்கேன் நான் அப்படின்னு காட்டுறது. ரவி சார் வந்து ரொம்ப அவர் எல்லாரையும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்து ஒரு வில்லனாக நடிக்கிறேன், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன், அந்த ஒரு எண்ணமே கிடையாது. கொடுத்த கேரக்டரை எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 3 பேர் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிப்பாங்க. காலையில் வந்து காலையில் 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடணும் எவ்ரிடே. அந்த எவ்ரிடே ஏதாவது ஒரு சீன் வச்சுருவாங்க. ஏன்னா ஃபைட்டுக்கு ரோப்பு அதுக்கு இது நம்ம ரெடி பண்ணணும், வந்தோன்னே ரிகல்சர் பண்ணணும், கொஞ்சம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் 8:30 அப்படி 9 o'clock ஆனால் கூட அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஃபைட்டோட லீடு என்ன இருக்குது, அந்த இதில் ஏதோ ஒரு டைலாக் இருக்குது, என்னன்னு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை வந்து காலைல ஃபர்ஸ்ட் ஷாட்டாக எடுத்துடணும். ஸோ நம்ம எல்லாம் 6:30க்குள்ளே அசம்பிள் ஆகணும்னா மேம் 6 o'clock அங்கே ஸ்பாட்டில் இருந்து கேமராமேன் அது ரவிகே சந்திர சாரை சொல்லவே வேணாம், அவரும் பயங்கரமானது எல்லாம் ரெடியாக இருப்பார். வந்து ஆரம்பித்து இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு 6:45 7 o'clock தான் சீன் எடுக்கிறாங்க, நம்ம வரலான்னு பார்த்தா 3 ஹீரோக்களும் உட்காந்துருப்பாங்க மானிட்டரில். ஃபஸ்ட்டு சீன் சிவா சாருக்கு இருக்கும், ரவி சாரும் ரெடியாக இருப்பார், அதர்வாவும் இருப்பார். அதர்வாக்கு எடுக்கும்போது இவங்க 2 பேரும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஈகோவும் கிடையாது. 3 பேரும் ஒரே ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு ஜன்னலாக ஜாலியாக பேசிக்கிட்டு, அது பழைய மகாரி கேரவன்லாம் போகாமல் அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு கொண்டு ஒரே டீமாக உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப என்ஜாய் ஒரு புதுசாக தான் இருந்துச்சு அந்த விஷயம் எனக்கு. பட் அந்த ஷூட்டாக ஒரு லாங் டைம் பீரியடாக போயிடுச்சு. இந்த படத்துடைய அந்த ப்ராசஸாகவே ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்டண்ட்டுக்கு இதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் ஏதாவது இந்த படத்தில் இருந்ததா? டெஃபினட்டாக இருந்திருக்கும், பட் சம்திங் வெரி சேலஞ்சிங் டு யூ, உங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொன்ன டைமில் எடுத்த படம் தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த இவ்வளோ பெரிய படத்தை இவ்வளோ கம்மி நாட்கள் எடுத்தமேன்றது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரோட உழைப்பும் அந்த மாதிரி. ஏன் தள்ளிடுச்சுன்னா மழை காலம்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் நினச்ச லொக்கேஷன் வந்து இங்கே எங்களுக்கு கிடைக்கல. உடனே வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா போனோம். அந்த ட்ரெயின் போர்ஷனுக்கு அந்த ஸ்ரீலங்கா ஒரிஜினல் நீராவிச்ச ட்ரெயின் வேணுன்ட்டு அங்கே போய் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி பல லொக்கேஷனுக்கு தேடி போய் ஒர்க் பண்ணோம். அதனால கொஞ்சம் நாட்கள் அதிகமாக இருந்தது. ஷூட்டிங் டேஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ட்ரெயின் பங்களிப்பு இந்த படத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸுமே ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்துருந்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் சேலஞ்சிங் இருந்ததா சார் இந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோ பண்ணுறதுல? ஆக்ஷன்னாலே சேலஞ்சு தான். அது அந்த பராசக்தின்னு சொல்லும்போது நேற்று கூட சொல்லியிருந்தேன், டைட்டிலே ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அந்த மாதிரி டைட்டில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நிறைய நடக்குன்னுவாங்க. அந்த மாதிரி காலின் படத்தில் நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த ஆக்ஷன்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ செங்கலைங்களுக்கு அடிபட்டுச்சு, ரஜினி சாருக்கு எவ்வளோ இன்ஜுரி ஆச்சு, அந்த மாதிரி நிறைய அந்த படத்தில் தினம் அடி தான் படம். அதே டைட்டில் தான் கைதி படத்துக்கு வச்சாங்க. இப்போ டைட்டில் பவர்ஃபுல் டைட்டில் தூக்கிட்டு கைதின்னு மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி டைட்டிலே பராசக்தின்றது ஒரு பவர்ஃபுல் டைட்டில். ஸோ ட்ரெயின் மேலே நடக்கிற ஆக்ஷன்ன்றது ஒரு ஒரு கஷ்டமானது தான். ஏன்னா ஓடுற ட்ரெயினில் பண்ணுறதுன்றது அன்றைக்கி இல்லாத எக்யூப்மெண்ட்டு இல்லாத நேரத்துலேயே அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம அதே மாதிரி இங்கே சொன்ன மாதிரி சார் உங்களுக்கு நல்ல சேஃப்டி கொடுக்குறேன், நம்ம ஆனால் ஓடுற ட்ரெயினில் தான் நம்ம பண்ணணும், ரொம்ப லைவ் வேணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன், டேரக்டரும் அதுதான் சொன்னாங்க. ஸோ சிவா சாரும் சரி ரவி சாரும் சரி கண்டிப்பாக மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பண்ணுறேன் தான் அவங்க. எனக்கு நீங்கள் நல்ல சேஃப்டி கொடுக்குறீங்க, அந்த சேஃப்டி கொடுக்கும்போது நாங்கள் ஏன் பயப்படணும், நாங்கள் பண்ணுறோம் அதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடுற ட்ரெயினில் அவ்வளோ அருமையாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதோட சில பொசிஷன்லாம் க்ளோஸ்அப்லாம் இங்கே செட்டு போட்டு நம்ம எடுக்க முடியாத சில காட்சிகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் ட்ரெயினில் ஃபயர் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மினியேச்சர் ட்ரெயின் செட் பண்ணாங்க. அது மினியேச்சர்ஸ் வந்து வேற ஒன்று பண்ணோம். இது ட்ரெயின் மேலே நிற்க வச்சு ஒரு ஆக்ஷன்லாம் அந்த ஃபயர் பண்ண முடியாது, இப்போ ட்ரெயின் ஒரு ஃபயர் ஆகும், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்லாம் அந்த சீனில் இருக்குதுன்றதால அந்த மாதிரிக்கெல்லாம் செட்டு போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ மற்றபடி ஒரு ரிஸ்கியான ஆக்ஷன் வந்து இந்த படத்தில் வந்து 2 பேருமே இல்லை 3 பேருமே நல்லா பண்ணாங்க. பட் கதைக்கே தான் இந்த படத்தை இந்த ஆக்ஷனை தேர்ந்தெடுத்துச்சு. இந்த கதையில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா எல்லா படத்தோட ஃபேண்டசி ஆக்ஷன், ஃபேண்டசி ஒரு ஃபைட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு மனிதன் ஒரு ரியலாக எப்படி ஒரு போராடுவான் அந்த மாதிரி தான் இந்த எல்லா ஆக்ஷனும் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம் நாங்கள்.
சார் பொதுவா ஒரு ஹீரோ, ஒரு வில்லன் சண்டை போட்டா, அதோடைய ஃபைட் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அதுவே வந்து ஒரு அண்ணன் தம்பியோட ஃபைட் போர்ஷன் வந்து நான் ட்ரெய்லர்ல பார்த்திருந்தேன். அண்ணன் தம்பிக்குள்ள எப்பயுமே சண்டை நடக்கும். ஆனா 2 பேருக்கு மேலயும் ஒரு கேர் இருக்கும். அடிப்பாங்க. ஆனா அந்த ரொம்ப அவங்க ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்ற மாரி இருக்கும். இதுலயுமே வந்து எஸ்கே அதர்வாக்குள்ள ஒரு ஃபைட் போர்ஷன்ஸ் எங்களால பார்க்க முடிஞ்சது. அது வந்து நீங்க எப்படி சார் கொரியோ பண்ணீங்க? அதுக்குள்ள ஏதாச்சும் மெனக்கடல் இல்ல உங்களோட டச் அந்த மாரி ஏதாவது இருக்கா? அந்த இதுல? இல்ல எல்லா ஃபைட்டுமே க நம்ம டச் இருந்தாலும் ஒரு டைரக்டரோட ரைட்டிங்கில தான் எல்லா படத்துக்கும் ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த ரைட்டிங்கில பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லா ஆக்ஷனும் பேசப்படும். என்னோட எல்லா படமும் பேசப்பட்ட எல்லா படமும் எனக்கு ஐயப்பனும் கோஷியா இருக்கட்டும், அனிமல்ஸ் இருக்கட்டும், இப்போ நான் தள்ளுமாலாவா இருக்கட்டும், கோலி சோடாவா இருக்கட்டும், நான் எத்தனை படங்கள் பண்ண படங்கள்லாம் ஒரு டைரக்டர் பெஸ்ட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ரைட்டிங்கில ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷன் வரும்போது அது எல்லாமே கிளாஸ் வாங்கி பேசப்படும். அந்த மாதிரி தான் நான் பண்ண வினோத் சார் படமா இருந்தாலும் எல்லாமே அப்படி தான் இருக்கும் எனக்கு. இந்த படத்துலயும் அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங்கான விஷயத்துக்கு நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். அது ஒரு 50%னா நம்ம ஒரு 25% 75% அப்புறம். ஜிவி சார் சேரும்போது இன்னொரு 25%. எடிட்டர் அவரும் அதே மாரி தான். அவரு கொஞ்சம் நாங்க நிறைய கட்ஸ் எடுத்து கொடுத்தாலும், அழகா சூர்யா சார் கொஞ்சம் கட் பண்ணி அழகா எங்களுக்கு ஒரு இது குடுப்பாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு ஆக்ஷன் இந்த ஒரு பெரிய நல்ல லெவல்ல கொண்டு வந்து குடுக்க முடியும். ஸோ இந்த படத்துல அந்த மாரி எல்லாமே திருப்தியா இருக்கிற ஒரு ஆக்ஷனா எனக்கு இருந்துச்சு. ஓகே. அண்ட் மோரோவர் உங்களுக்கு எடிட்டிங் நாலேட்ஜ் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்டன்ட்ஸ் கோரியோகிராஃபி உங்களுக்கு இன்னும் கட் பண்றதுக்கும், அந்த கேமரா ஃபேவரிங்லாவும் எடிட்டிங் உங்களுக்கு இன்னும் கை கொடுக்கும் இல்லைங்களா? ஆமா. நீங்க எப்படி பண்றது. தெரியும் உங்களுக்கு எடிட்டிங்? கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. சார். ஒரு எடிட்டிங் நாலேட்ஜ் கண்டிப்பா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கு எல்லா டெக்னீஷியனுக்கும் தேவை. அப்போ எடிட்டிங் நாலேட்ஜ் இருந்தாலே நீங்க ஒரு டைரக்டர் வந்து ஒரு லைன் சொல்லும்போது, ஒரு 10 விதமா நம்ம அத ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 சொல்லலாம், பிடிக்கணும் செகண்ட் இமிடியேட்டா இன்னொரு இத சொல்லுவேன், 3வது சொல்லுவேன், 4வது சொல்லுவேன். அந்த மாரி அவங்கள திருப்திப்படுத்துவேன். அதேபோல ஆர்டிஸ்ட் இது ஒரு ஷாட் வருது, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த ஷாட் போதும் சார், இது க்ளோஸ் அப் எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் 2 பொசிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்றது ஒரு நம்ம இருக்கும். ஓகே சார். ஸோ எஸ்கே அவரோட 25வது படம். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த 25, 50, 75, 100ன்றது ஒரு மைல்ஸ்டோன். ஸோ 25வது படத்துல எஸ்கே அவர்கள் வந்து இந்த படத்துல இருக்கிறப்போ, சமீபத்துல ஆடியோ லான்ச்ல கூட எஸ்கேக்கு வந்து இது ஒரு பாஷா மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு கூட டைரக்டர் கண்ணன் அவர் சொல்லியிருந்தாரு. அது உண்மையா சார்? அந்த அளவுக்கு அது ஒரு பேர இல்ல எஸ்கேக்கு அப்படி கிடையாது. ஒரு ஒரு 25வது படம்னு ஒரு எஸ்கே வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அவரோட வளர்ச்சிக்கு ஒரு படமா நம்ம பார்த்துட்டே வரோம். ம். எல்லா படத்துக்கும் எவ்வளோ மெனக்கட்றாரு, என்ன அந்த கதை விவாதத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு, எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு தெரியும். ம். ஸோ 25வது படமா அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, இது என்ன மாரி படமா அவர் மைண்ட்ல இருந்திருக்கும் பார்த்துங்க. அது ஒண்ணு அவர்கிட்ட ஒரு பெரிய புடிச்சது ஒண்ணு. 2வது எஸ்கே சாருக்கு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 100% ஒரு இன்னொரு கட்டத்துக்கு அவர கொண்டு போய் நிக்க வைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த அளவுக்கு அவரோட டெடிகேஷன் இந்த படத்துல நானு கண்கூட நான் இதுவரைக்கும் வெளியிலேருந்து பார்த்தேன். இன்னைக்கு கூடயே ஒர்க் பண்ணேன் நானு. ஓகே. ஸோ வெரி பெஸ்ட்டு ஒர்க்கர். அதில எந்த குறையும் சொல்ல முடியாது அவர்ட்ட. சின்சியாரிட்டிலேருந்து எல்லாமே சரி. அவர் என்ன சொல்றாங்க டைரக்டர், இதுவரைக்கும் மானிட்டர்ல உட்காந்து ஒரு கரெக்ஷன் கூட பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே அதுதான். நெறைய ஆர்டிஸ்ட்டுங்க இப்ப இருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஒரு சில பேர்லாம் நான் பண்ண நெறைய ஹீரோக்கள் அப்ப அவங்க மைண்ட்ல திருப்பி டைரக்டர் ஃபைட் மாஸ்டர் சொன்னா போதும்ன்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இதுலயுமே ரிஹர்சல் பார்க்கறதோட சரி. அதுக்கப்புறம் மானிட்டர்ல பார்த்து கரெக்ஷன்ல மாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே ஒன் மோர் பண்றேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னுவாரு. அது மாதிரி எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. எஸ்கே சாருக்கு இது ஒரு பெஸ்ட் படமா அமையும். ஓகே. கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே சார். சார் நீங்க மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்ல வொர்க் பண்றீங்க. மலையாளம், தமிழ், ஹிந்தி. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க வொர்க் பண்ணிருக்கிறப்போ, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ஸ்டண்ட் கூறிய விஷயங்கள் மாறுறத நான் பார்க்குறேன். இப்ப மலையாளம்ல வந்து ரொம்ப ஆக்ஷன் பேக்டா இல்லாம ஒரு சட்டில் ஜோன்ல இருக்காங்க. இப்ப தமிழ் சினிமா, தெலுங்கு வந்து வேற ஒரு ஃப்ளேவர்ல இருக்காங்க. அது வந்து அந்தந்த லாங்குவேஜஸ்க்கு அது தேவைப்படுதா? இல்ல அது அது அப்படி செட் ஆயிடுச்சா சார்? இல்ல. ஒரு காலகட்டத்தில ஒரு சினிமாக்கள் வேறுபடும்போது கொஞ்சம் எல்லாமே வேறுபட்டுச்சு. மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 2017 வரைக்குமே ஒரு ஆக்ஷன் மூடு இருந்துச்சு. ஸோ 17க்கு அப்புறம் நாங்கலாம் போய் வேற ஒரு டோன் கொண்டு வந்து பண்ணும்போது, ஃபேண்டசி வித் லைவ் 2யுமே நாங்க மிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால அப்போ அந்த ஒரு ட்ரெண்ட் நாங்க எடுத்து வந்து இன்னைக்கு மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, என்னோட அசிஸ்டன்ட்ஸ் கூட நெறைய எடுக்குறாங்க. அந்த மாரிலாம் நெறைய ஃபேண்டசி ஆக்ஷன விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களும் நம்ம அது ஆனா எதார்த்தத்தை மீறி போயிடக்கூடாது. அவங்க அது மாரி இருப்பாங்க. தெலுங்குல பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆடியன்ஸ் வேற மாரி இருக்கும். அவங்களுக்கும் அதே மாரி தான். அவங்களுக்கும் நல்ல ஆக்ஷன் பிடிக்கும். அந்த சில ஹீரோங்களுக்கு ஏத்த மாரி அவங்க ஃபைட் எடுப்பாங்க. ஸோ அவங்களும் அதே மாரி ஹிந்திக்கு அதே மாரி பாலிவுட்ல அதே மாரி தான் பண்ணுவோம். ஸோ தமிழ்ல நம்ம தான் வந்து ரொம்ப இது வச்சிருப்போம். எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். நல்ல ஒரு மாஸ் ஆக்ஷன் தேவைப்படும். கதைக்கு ஓரியன்டான ஒரு ஆக்ஷன் தேவைப்படும்.
ஸோ தமிழ் வந்து சவாலான ஒரு ஒரு கரெக்ட். இண்டஸ்ட்ரி ஏன்னா தான். ஏன்னா ஒரு 80s 90sல சூப்பர் ஸ்டாரோட ஃபைட்டோ அதுக்கப்புறம் காலகட்டங்கள் மாற மாற இப்போ 2000 ஹீரோ வந்து ஒருத்தர் அடிச்சாருன்னா அவர் அங்க இருந்து பறந்து போய் ஒரு 50 அடியில் தள்ளி போய் ஒருத்தர் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. லைக் சம்வேர் அவங்க அந்த ரியாலிட்டி எதிர்பார்க்கறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அது உங்களுக்கு தெரியுதா சார்? ஆமாம்மா, அது தெரியுது. அதுதான் என்னோட ஸ்டைலும் அதுதான். நான் என்னோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் அதுதான் இருக்கும். ரொம்பவும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது என்னோட ஆக்ஷன். கதைக்கு தேவைப்பட்டு கதாநாயகர் அது அந்த அது அந்த கோர்வையாக எடுத்துகிட்டு வருவேன் அந்த ஆக்ஷன். அதனால தான் நான் இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் நான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு சுப்ரீம் சுந்தர் வேணும்னு அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க கதைக்கான ஒரு ஆக்ஷன் டைரக்டர் தேடுறாங்கன்னு இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஒர்க் நல்லாயிருக்கும். ஓகே சார். அண்ட் மோரோவர் இப்போ ஹீரோக்கள் அதிகமா வில்லன் கதாபாத்திரங்கள் எடுத்து பண்றதை வந்து விரும்புறாங்க. மேபி அது அவங்களுக்கே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ரவி மோகன் சார் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணுவார் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பராசக்தியில் வந்து அவர் அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லன் ரோல் பண்றாரு அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபரா அவரை ஹீரோவை தாண்டி ஒரு வில்லன் ஷேட்ல பாக்குறப்போ எப்படி இருந்தது? அதுக்கான உழைப்பு அப்படின்றத அவர் அதிகமா என்ன கொடுத்தாரு சார்? ரவி சாரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் தான் இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டது. ஆனால் அதுலேயும் ஒரு நேர்மை இருக்குது. அந்த கதாபாத்திரத்துலையும் ஒரு நேர்மை இருக்குது. தவறான ஒரு வில்லன் கிடையாது. அதனால் அவர் அந்த இதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். ஸோ அவரும் அதே மாதிரி தான். ஒரு ஷாட்லேயும் ஒரு ஆக்ஷன் மூமெண்ட்லேயும் நம்ம எதாவது பண்ணும்போது எதுவும் பேச மாட்டார். அவர் ரிகல்சர் ஒரு வாட்டி பார்ப்பாரு, வந்து பார்த்துட்டு மாஸ்டர் டேக் போயிடலான்னு சொல்லுவார். எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் ஒரு ஸ்மைலே சொல்லிவிடுவார். சொல்லிட்டு மாஸ்டர் நீங்கள் இருக்கீங்களே, இப்போ ஒன்றும் ஆகாது மாஸ்டர், கேவலப்படாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டை செஞ்சுருவார். ஒன் மோர்னா கூட மாஸ்டர் இமீடியட்டாக பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்ட்டு இமீடியட்டாக எங்களுக்கு ஒன் மோர் பண்ணி கொடுப்பார். பெட்டர் ஒன் மோர் பண்ணிடலாம், தான் பெட்டர் ஒன் மோர் பண்ணி கொடுப்பார். ஸோ அவரும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் தான் ரவி சார் எங்களுக்கு இந்த படத்தில். சார் பொதுவாக இப்போ ஆடியன்ஸுக்குள்ள அது ஒரு நீண்ட நாட்களாகவே வந்துட்டு இந்த ரசிகர் போர் அப்படின்றது தொடர்ந்து இருக்கும். அது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் படமா இருக்கட்டும், ரஜினி சார், கமல் சார், ஸோ அப்படியே வந்துட்டே இருந்தாலும் இப்போ ஒரு விஷயமா இருக்குது ஜனநாயகனும் பராசக்தியும் சேர்ந்து வருதுன்றப்ப எஸ்கே அவர்கள் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு, வந்து அண்ணன் தம்பி பொங்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து பாக்குறீங்க இந்த விஷயத்த பாக்குறப்போ ஆடியன்ஸுக்கு என்ன ஐ மீன் அவங்க டேக்கா எடுத்துக்கணும்? இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா நிறைய இடங்கள்ல வந்து பேனர்ஸை கிழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க இது எப்படி பாக்குறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் வந்து ஒரு நடிகர்கள் இவங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லை. இவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து யாரோ சில பேர்கள் தான் இதெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வர்றதுன்னு நாங்கள் படம் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏப்ரல் வர வேண்டிய ஜனநாயகன் கொஞ்சம் அவங்களோட போஸ்ட் பண்ணி வந்து எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. என்னோ காரணத்தை நம்ம 9th 10th ஆகிடுச்சு. அதனால் எந்த இதுவுமே இல்லை. ஒரு காலத்துலலாம் பொங்கலுக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும். ரஜினி சார் படம், கமல் சார் படம் கண்டினியூ பெரிய பெரிய படங்கள் அங்கே இருக்கும். எந்த படம் நல்லா இருக்கோ அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தானே தவிர இதில் எந்த போட்டியும் பொறாமையும் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் கிடையாது, அவங்களும் கிடையாது. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு இந்த ஒரு ஜேனர் வேறு, இந்த படத்தோட ஜேனர் வேறு. ரெண்டுமே ஒரே ஒரு கதையாக இருந்து ஒரே ஒரு இருந்தாலும் பரவாயில்ல. ஜனநாயகனுடைய டோனே வேறு, பராசக்தி டோனே வேறு. எல்லாமே ஒரு ஹோட்டலுக்கு போனால் எல்லா வகையும் ஐட்டம் இருக்கும். எது பிடிக்குதோ சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான் இது. இந்த படம் பார்த்துட்டு அந்த படத்துக்கு வர போகிறாங்க, அந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வர போகிறாங்க. என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப இது பண்றாங்க. அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். அண்ட் இன்னொரு பக்கம் பராசக்தி தாண்டி தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்ல இருக்கிறது உங்களோட ஒர்க்ல இப்போ ஸ்பிரிட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி அனிமல்ல நீங்க வந்து சந்தீப் ரெட்டி வாங்காட ஒர்க் பண்ணீங்க, அண்ட் இப்போ ஸ்பிரிட்ல ஒர்க் பண்றீங்க. சமீபத்தில் ஒரு சின்ன லுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்க்கிங் வித் சந்தீப் வாங்க ரெட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? பிகாஸ் அவரோட படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தி, பிளட் ஷெட் ஜாஸ்தியா இருக்கிறப்போ உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு அதுல, அண்ட் ஸ்பிரிட் எப்படி வந்துட்டு இருக்கு? நான் வந்து ஒரு டேரக்டரும் ஒர்க் பண்ணுற எல்லாமே சேலஞ்சிங்கான டேரக்டர் தான். விஜய் மில்டன் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க சுதா மேம் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிற ஒரு டேரக்டர்கிட்ட தான் நான் போய் மாட்டினேன். அது என்னவோ எனக்குன்னு தெரியல. எனக்கு அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு உலகத்துலேருந்து ஒரு படைக்கணுன்ற மாதிரியே இருப்பாங்க. அவங்கள பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம். அனிமலில் வந்து ஒரு 5 ஃபைட் மாஸ்டரை வந்துட்டு போயிட்டாங்க. யாருமே செட் ஆகலை அவருக்கு. அது எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன். அப்புறம் என்னையும் ஆப்ஷனாக அது கூட்டும்போது என்னோடய படங்கள் தள்ளுமலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க உதவி இயக்குனர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், ஒரு புதுசாக இருக்க ஆக்ஷன். இப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அது மாதிரி நான் கங்குவா ஷூட்டில் நான் கோவாவில் இருக்கேன்னு சொன்னேன். உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாம்பேலேருந்து எல்லா டீமோடு வந்தாங்க. வந்து கோவாவில் ஸ்டே பண்ணிவிட்டு எனக்கு கதை விவாதம் பண்ணிட்டு ஓகே சார். நான் கேட்டேன், சார் நான் ரிகல்சர் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அது எனக்கு நானும் விஜய் மில்டன் சாரும் பண்ண விஷயம். ஒரு ஃபைட்டை ரிகல்சர் பண்ணால் ஒரு நல்லா வரும்ன்ற ஒரு மோட் பண்ணால் அது இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி எல்லா ஃபைட் மாஸ்டர்ஸும் ரிகல்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு ப்ரொடியூசருக்கும், ஒரு டேரக்டருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும், ஒரு டிஓபிக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக கன்வே ஆகிடும் ரிகல்சர் பண்ணதுக்கப்புறம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிகல்சர் போயிட்டுருக்கு.
ஸோ அந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடு. அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டீங்க, ஒரு 5 மாதம் உங்களுக்கு செட் ஆகலன்ட்டீங்க, அப்போ நானும் அதே மாதிரி உங்களுக்கு 6வது ஆகிடக்கூடாது. ஸோ வந்து எனக்கு ஒரு ரிகல்சல் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த இதை சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுத்தாங்க, ரிகல்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஆக்ஷன். அவர் கூட தொடர்ந்து அந்த படம் பயணித்து படத்தை முடித்தோம். ஸோ இந்த படம் ஸ்பிரிட் வரும்போது ஒரு ஃபைட் எடுத்தாச்சு, ஆல்ரெடி ஒரு 10 டேஸ் எடுத்தாச்சு, ஒரு ஆக்ஷன் எடுத்தாச்சு. அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்த ஆக்ஷன் மார்ச் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயணம் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் டைரக்டர்ஸோட ஐடியாலஜி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க அந்த அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு உலகத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த உலகத்துக்குள்ள நம்ம போய் ஃபிட் ஆகிறப்ப நமக்கே புதுசா நிறைய கத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அண்ட் மொரவர் உங்களோட அந்த விடாமுயற்சி 360 வந்து இன்னைக்குமே அந்த அந்த ஸ்டண்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்கமிங் ஃபெலோ ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்களா இருக்கும். இல்லை, எல்லாரும் நான் இப்போ அப்கமிங்கில் இருக்க என்னோட அசிஸ்டன்ஸே நிறைய பேர் இப்போ சந்தோஷ் மாஸ்டர் ஆகிட்டாரு. கலைன்னு ஒருத்தர் கேரளாவில் ஃபுல்லாக எல்லா படமும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ், அவங்க தெலுங்கு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட வரவங்களுக்கு என்னை பற்றி ஈஸியாக கற்றுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருவேன் தொழிலை. இதுதான் பண்ணணும், இதான் பண்ணணும்னு சொல்லுவேன். மெயின் எடிட்டிங் சென்ஸை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா என்னோட குருநாதர் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டராக இருக்கட்டும், தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும், அவங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது எடிட்டிங்கில் போய் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை விஷயத்தை வச்சுட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். வருகால ஜென்ரேஷனுக்கும் அதான் சொல்லுவேன் நான். எடிட்டிங் சென்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக நல்லா கற்றுக்கிட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள் நம்மளுக்கு வந்தால் கூட அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நம்ம படம் எடுத்துகிட்டு ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி இப்போ பராசக்தி என்ன மாதிரியான விஷயத்த பேச போகுது, அண்ட் ஆடியன்ஸ்க்கு இது எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, அண்ட் ஏன் இந்த படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது? இதுதான் இந்த படம். நான் கதை கேட்டவரை நான் வந்து ஒரு நிறைய படங்களை மிஸ் பண்ணி நான் பண்ண இந்த படம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா அவ்வளோ பிடிச்சது. என்ன மாதிரியான படங்கள் சார் இஃப் பாசிபிள்? விட்ட படங்கள் சொல்கிறீங்களா? விட்ட படங்கள் நான் வந்து சூர்யா சார் படத்தையே விட்டேன். ஓகே. அந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த தெலுங்கு படம், மலையாள படங்கள் நிறைய கேப் விட்டேன். சரி, இந்த படம் பண்ணணும். ஏன் அதுக்கு நீங்கள் கேட்டகளுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்னன்னா இதில் ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தமிழ், நம்ம வாழ்கிற ஒரு தமிழ்நாடு, நம்ம பேசுகிற மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா? நம்ம சாதாரணமாக ஒரு மொழியை எதிர்ப்பு சும்மா கேள்விப்பட்டோம், சொன்னோம். அன்றைக்கி நான் என் வயசில் இருக்கும்போது இந்தியெல்லாம் தாரில் அழிப்பாங்க. அது ஒரு காமெடியாக இருந்து பார்த்துட்டு போன காலம் உண்டு. இன்றைக்கி அது படமாக பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தமிழை வந்து ஒரு தமிழ் இப்படி பேசி வச்சுருக்காங்களான்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இந்த படம் நான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு வைராக்கியமாக பண்ணேன். நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் நான் அப்படி சந்தோஷமாக பண்ணேன் நான் அந்த படத்தை. கிரேட் சார், கிரேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டைத்துக்கு. அண்ட் கண்டிப்பாக பராசக்தி ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க போது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே அந்த கியூரியாசிட்டி ஜாஸ்தி. ஏன்னா சுதா மேம் அண்ட் இவ்வளோ ஆக்டர்ஸ் அண்ட் பெரிய க்ரூவாக இருக்கிறப்போ இந்த படம் பேசுகிற விஷயம் பெருசு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பொங்கலுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். தேங்க்யூ சார்.